தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்பு கடந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம். அங்கே நீர்க்கோவை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார். நாம் பார்க்கின்றோம், இயேசு அங்கு உணவருந்த ஒரு வீட்டுக்கு செல்கின்றார். அப்போது அவர் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது ஒரு நோயாளி ஒருத்தர் அவர் முன்னே அமர்ந்து கொண்டிருப்பதை நாம் காண்கிறோம். அப்போ இயேசு முன்னாடி நோயாளிகளை கொண்டு வருவது சால சிறந்தது. அவர்கள் வந்து அமர்கிற சமயத்தில் இறைவார்த்தை கேட்கின்ற பொழுது அந்த நோய் அங்கு குணமாகிறது. இயேசு அவனை குணப்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி தான் திருப்பலி நேரங்களும் சரி, வழிபாடு நேரங்களும் சரி, தியானங்களிலும் சரி, நாம் என்ன செய்ய வேண்டும்? நோயாளிகளை கொண்டு வர வேண்டும். மாறாக எனக்கு நோய் வருத்தம் இருக்கிறது, என்னால் கோயிலுக்கு வர முடியாது, தியானத்துக்கு வர முடியாது, வழிபாட்டுக்கு என்னால் வர முடியாது, திருப்பலி ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி எனக்கு காண முடியாது என்பதல்ல. அப்போ தான் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி காண வேண்டும். நோயோடு இருக்கின்றாயா, காயத்தோடு இருக்கின்றாயா, தடையோடு இருக்கின்றாயா, பல தடையோடு இருக்கின்றாயா, வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கின்றாயா, அப்போ தான் நீ திருப்பலி நீ காண வேண்டும். அப்போ தான் நீ தியானத்துக்கு போக வேண்டும். அப்போ தான் எல்லா வழிபாடும் பங்கெடுக்க வேண்டும். ஒரு வழிபாடும் மிஸ் ஆகக்கூடாது. ஒரு நாளும் தியானத்தில் பங்கெடுக்காமல் இருக்கக்கூடாது. ஒரு நாளும் திருப்பலியில் பங்கெடுக்காமல் இருக்கக்கூடாது. எல்லா நாளும் திருப்பலி போக வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி கட்டாயமாக போய் தீர வேண்டும். எந்த ஒரு நொண்டி சாக்கும் சொல்லாமல் நாம் போயே தீர வேண்டும். காரணம், ஒருவேளை தெய்வம் நமக்கு விடுதலையும் சௌக்கியம் தந்தால் எப்படி இருக்கும்? ஆகவே இறை சன்னதியில் போய்வோம், மன்றாடுவோம். நல்லவனாய் தெய்வமே, எவ்வாறு நோயாளி உன் முன்னே அமர்ந்த பொழுது அவனுக்கு நீ விடுதலை கொடுத்தீரோ, அதேபோல் இனி நான் உன் முன்னில் வந்து அமர்கின்ற பொழுது மனவேதனையோடு மன காயத்தோடு வருகிற சமயத்தில் நீ தாமே அதிலிருந்தெல்லாம் எனக்கு விடுதலை தந்திரலும். அம்மா மாதாவே, தெய்வ மாதாவே, எங்கள் மாதாவே, என் அன்னையே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.